நான் சொல்றேன், ஏற்ற சமயத்துல சில வாசல்கள் உங்களுக்காக திறக்கப்படும். நீங்க என்னடா இது இன்னும் திறக்காம இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க, தூரமாவே பாக்குறேன், அது திறந்தாதான் நான் மூவ் ஆகி போவேன் அப்படின்லாம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க மூவ் பண்ணுங்க, நான் சொல்றேன் உங்க முன்னாடியே அதெல்லாம் திறந்து போகும். போற இடத்துலலாம் ஒரு ஃபேவர். ஒரு இடம் பார்க்க போறீங்கன்னா அங்க ஃபேவர். ஆமென். ஒரு பில்டிங் வாங்க போறீங்கன்னா அங்க ஒரு ஃபேவர். உங்க அரசாங்க வேலையில ஒரு ஃபேவர். நீங்க பார்த்துட்டு இருக்கிற வேலையில சில ஃபேவர். உங்க பிசினஸ்ல சில ஃபேவர். எல்லாம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணாதான் அதெல்லாம் கிடைக்கணும். உங்களுக்கு 10,000 15,000 கிடைக்கும். இட்ஸ் a favor, it's a favor, it's a favor. Favor of God's power என்ன? Favor of God's power என்னன்னா அவன் எடுக்கிற முடிவு எனக்கு சாதகமா இருக்கும். Just receive it. Same conversion. Something gonna happen. எத்தனை பேர் உண்மையிலே விசுவாசிக்கிறீங்க? நான் இப்ப இருக்கிற இந்த மனநிலை, இப்ப இருக்கிற இந்த சரீர நிலை, இப்ப இருக்கிற இந்த மாதிரியான வாழ்க்கை நிலை எனக்கு பிடிக்கல அப்படின்னு எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமென். ஒரு கன்வர்ஷன் நடந்து நீங்க எப்போ எஸ் டாடி இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களோ அப்பவே அந்த மாற்றத்துக்கு நேராக நீங்க நடைபெற போட ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமென். அதாவது புலம்பல் வேற, விரக்தி வேற. இது பாருங்க, புலம்பல் எப்படி இருக்கும்னா இப்படியே இருக்கு, இப்படியே தான் இருக்கு, நானும் எவ்வளவோ பண்ணிட்டேன், இது இப்படியே தான் இருக்கு, இதுல ஃபெய்த்தே இல்லை. ஆனா சில நேரங்களில் கோபத்துல கூட ஃபெய்த் இருக்கும். எப்படி தெரியுமா? எனக்கு இது பிடிக்கல டாடி அப்படின்னு நின்னா அது பேர் ஃபெய்த். கோபம் தான். பட் காடுடைய பார்வையில இது எப்படி கன்சிடர் ஆகுது தெரியுமா? இட்ஸ் அ ஃபெய்த். இட்ஸ் அ ஃபெய்த். ஆமென். கம் ஆன். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த சரீர நிலை, இப்ப நான் இருக்கிற நிலை ஒரு நல்ல நிலையில தான் நான் இருக்கேன், ஆனா கூட ரொம்ப நாளா இப்படியே இருந்துகிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல, ரொம்ப நாளா இப்படியே போயிட்டு இருக்குது எனக்கு பிடிக்கல. மாதம் வருது, பிறக்குது, சாப்பிடுதோம், தூங்குதோம், எந்திக்கும், ஏதோ ஒரு வேலையை பார்க்கும், இப்படியே போயிட்டு இருக்குது எனக்கு பிடிக்கல. எனக்கு சம்திங் நியூவா வேணும் டாடி, எனக்கு சம்திங் நியூவா எனக்கு ஏதாவது நடக்கணும் டாடி, எனக்கு சம்திங் ரேடிக்கலா ஏதோ ஒன்று நடக்கணும் டாடி. இன்னும் பின்னோக்கி போயிட்டு இருக்கிறது அதை எனக்கு சுத்தமா பிடிக்கல, அப்படியே தேங்கிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல. என்னுடைய ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க டாடி. ஹalleluya. எத்தனை பேர் என் கூட நிக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேருக்கு அந்த ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும்? Come on, God is willing to give you the force. ஹalleluya. உங்க ஆவியை தேவன் புதுப்பிக்க விரும்புகிறார். உங்க ஆவியை தேவன் புதுப்பிக்க விரும்புகிறார். Come on, receive it. உங்க ஸ்பிரிட்ல ஒரு புது ஸ்பிரிட்டா மாறப்போகுது. ஆமென். Hallelujah. Something இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறார் தேவன். ஆமென். சம் ஆன்டிபயோட்டிக் உங்களுக்குள்ள இன்ஜெக்ட் ஆயிட்டு இருக்குது, சம் பூஸ்ட் உங்களுக்குள்ள இன்ஜெக்ட் ஆயிட்டு இருக்குது. ஆரா சதலபா ரிதலமா ரதலக ரதரபா ரிதமட ரதலபா. ஹalleluya. கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே அப்படிங்கிறாரு. இன்ஜெக்ட் சம்திங், சம் ஃபோர்ஸ் அவனுக்குள்ள உள்ள இறங்குது பாருங்க. சம் ஃபோர்ஸ் இறங்குது. அது வரைக்கும் பயந்து எல்லாவற்றையும் எடுத்து ஒளித்து வைத்துக் கொண்டிருந்தவன் மீதியாளர்கள் வந்து திடுப்புன்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிருவாங்களேன்னு பயந்து என்னடா லைஃப் இது எனக்கு பிடிக்கலன்னு வாழ்ந்துட்டு இருந்தவன் பாருங்க, ஆண்டவர் பாக்குறாரு, இன்ஜெக்ட் பண்றாரு, சம்திங் இன்ஜெக்ட் பண்றாரு. நான் சொல்றேன், இப்போ ஆண்டவர் உங்க லைஃப்ல இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. கமான் இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இப்போ நீனே ஒரு பெரிய ஃபோர்ஸா இருக்க போற, நீ வல்லமை எதிர்பார்த்துட்டு இருக்கிற, ஆனா நீயே பெரிய ஃபோர்ஸா இருக்க போற. நீ வேலையை எதிர்பார்த்துட்டு இருக்கிற, நீயே பல பேருக்கு வேலை கொடுக்க போற. நீ சுகத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிற, நீயே பல பேருக்கு சுகத்தை கொடுக்க போற. நீ சாப்பாட்டை எதிர்பார்த்துட்டு இருக்கிற, நீயே அனைவருக்கு படி இழக்க போற. மோரபா சந்தலபா ரிதலமா, நீயே பவர் சோர்ஸா மாற போற. நீ ஒரு அபிஷேகத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிற, நீ ஒரு ஆவிக்குரிய ஜீவத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிற, ஆனா அந்த 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 ஃபோர்ஸ், அந்த அனாயிண்டிங் அது ஓ மூலியமா கடத்தி விடப்பட போகுது. Hallelujah. Just receive it. கிதியோனை பார்த்து ஆண்டவர் இன்ஜெக்ட் பண்றார் ஒரு வார்த்தை, பராக்கிரமசாலியே. சொன்னா பார்த்தா உண்மையிலே அவனுக்குள்ள இருந்து பராக்கிரமம் வெளியில வருது பாருங்க. தேவதூதனை எதிர்த்து வந்து நின்றுகிட்டு இருக்கா. என் முன்னோர்கள் விவரித்து சொன்ன அற்புதங்கள் எங்கே? நான் இப்படி இருக்கிற நிலை எனக்கு பிடிக்கல. என் முன்னோர்கள் எனக்கு விவரித்து சொன்ன வார்த்தைகள் எல்லாம் எங்க? அது என் கண்ணு முன்னாடி இப்ப நடக்கணும் அப்படின்னு நிக்காம பாருங்க. Hallelujah. Are you ready to receive it? Amen. Are you willing to receive it? Come on somebody. Am I talking to the right people? Come on somebody. Receive it. Something gonna happen today. மோரபா சந்தலபா, நீங்கள் வந்த வண்ணமாய் திரும்ப போவதில்லை.
மோரா சச்சக்கம் படரதலபா. அப்படியே கண்களை தேவனுக்கு நிறைய ஒரு நிமிஷம் உயர்த்துங்க. தேங்க்யூ லார்ட் ஃபார், தேங்க்யூ லார்ட் ஃபார். எப்பவுமே நான் ப்ரிப்பரேஷனுக்கு 100% மரியாதை கொடுக்குறவன். சரியா? ப்ரிப்பரேஷன் இல்லாத ஒரு செய்தியை நான் அக்செப்ட் பண்ணுறதே கிடையாது. நான் அப்படியே வந்து நின்னேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு, அதில் எனக்கு உடன்பாடே கிடையாது. நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன். ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரும் பொழுது பார்த்தா ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, இதுக்கு முன்னாடி எப்போவோ என்ன சொன்ன காரியங்களை நினைப்பூட்டியதை சொல்ல வைக்கிறாரு பாருங்க. அதில் உண்மையிலே விஷயம் இருக்கு. மற்றபடி எந்த சோம்பேறித்தனத்திற்கும் நான் அனுமதி கொடுக்கறது இல்லை. இவ்வளோ நாள் ஆச்சு, ராப்பகலாக ஆண்டவரோட உட்காருவேன். வார்த்தையை, இந்த வாரத்துக்கான வார்த்தை என்ன, இந்த மாதத்துக்கான வார்த்தை என்ன டேடி, இன்னைக்கு நான் பார்க்க போகிற ஆட்களோடு பேசும்படியா எனக்கு என்ன வார்த்தை இருக்குது, இதை நான் வந்து ஒவ்வொரு நாளும் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன் பாருங்க. டவுன்லோட் ஆக ஆக உட்காந்து எழுதிக்கிட்டே இருப்பேன். இதை பேசலாமா, இதை பேசலாமா அப்படின்னு. ஸோ பலவித போராட்டங்களுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை கிடைக்கும். அதை தான் வந்து நான் டெலிவர் பண்ணுவேன். ஆனால் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கும் போது சில இடைய அப்படியே ஃப்ரெஷ் வேர்டு ஆண்டவர் கொடுப்பார். ஃப்ரெஷ் வேர்டு ஆண்டவர் கொடுப்பார். அது என்ன அப்படின்னா, ஆறு நிறைய தண்ணி ஓடுது இல்லையா, ஆறு நிறைய தண்ணி ஓடுது. அதை வந்து நிறைய பேர் யாருனாலும் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் ஸ்பெஷலாக அவங்க வீட்டுக்கு ஒரு பார்சல் வருதுன்னு வச்சுக்கோங்க, தண்ணியாக இருந்தால் கூட அது ஒரு பார்சலாக வந்துச்சுன்னா அதில் சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது. என்ன சொல்லுது அந்த பார்சல்? யூ ஆர் ஸ்பெஷல். அது உனக்கு மட்டும் அப்படின்னு வருது. அது உனக்கு மட்டும் அப்படின்னு வருது. இப்போ நான் உட்காந்துருக்கும் போது ஆண்டவர் அந்த சமயத்தில், தக்க சமயத்தில் வருகிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, ஏற்ற சமயத்தில், என்ன சொல்லுங்க, ஏற்ற சமயத்தில் வருகிற வார்த்தை. அது பிரத்யேகமாய் உங்களை நோக்கி வருகிற வார்த்தையாக இருக்குது. ஆமென். அதனால தான் நான் யூடியூப்பை விட கூகுள் மீட்டுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. ஏன்னா அது 1-to-1 கான்டாக்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கீழே ஸ்க்ரோலிங்கில் வர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா புதன்கிழமையும் எல்லா சனிக்கிழமையும் இந்த கூகுள் மீட் நடக்குது. எக்ஸப்ட் 4th சாட்டர்டே தவிர எல்லா சனிக்கிழமையும் எல்லா புதன்கிழமையும் இந்த கூகுள் மீட் நடக்குது. ஸோ நீங்கள் இதில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஏன்னா பர்டிகுலராக பேர் சொல்லி சில வார்த்தைகளை சொல்ல முடியும். ஆவியானவரினால், தேவனால் அது சொல்ல முடியும். ஆமென். அநேக தீர்க்க தரிசனங்கள் அப்படி சாட்சிகளாய் நிறைவேறி இருக்கிறத கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். நிறைய சாட்சி இருக்கு, சொல்ல விட்டால் அவ்வளோ பேரும் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதனால் நீங்கள் இந்த கூகுள் மீட்டில் கலந்து கொள்ள முடியாது உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆமென். ஒவ்வொரு மாதத்துலேயும் 4வது சனிக்கிழமை நம்முடைய மந்த்லி மீட்டிங் கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருக்குது. மேபி இந்த மந்த்தில் இருந்து அது வீக்லி மீட்டிங்காக மாறும் என்று நான் நம்புகிறேன். அதுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. வாரம் வாரம் நம்ம நடத்த போகிறோம். ஒரு சண்டே ஈவினிங்கில் நடத்தி பார்க்கலான்னு இருக்கோம். இடத்துக்காக பேசிகிட்டு இருக்கிறோம். சீக்கிரத்தில் ஒரு இடம் அமையும், நம்ம அதுக்கு மூவ் ஆக போகிறோம். சரியா? ஸோ இந்த மீட்டிங் ஷெட்யூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. ஃபேஸ்புக்கில் ஜவஹர் பாலு அப்படிங்கிற என்னுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் ஜவஹர் பாலுன்னு இருக்கும், த்ரெட்ஸில் ஜவஹர் பாலுன்னு இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எங்கெங்கே மீட்டிங் இருக்குது, எங்கெங்கே போகிறோம், எங்கெங்கே வாரோம், எல்லா டீட்டெயிலும் நீங்கள் அதில் தெரிந்து கொள்ளலாம். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த பிப்ரவரி மந்த்து ஆண்டவர் சொன்னது என்ன? தி மந்த் ஆஃப் ஃபேவர், தி மந்த் ஆஃப் ப்ரொவிஷன், தி மந்த் ஆஃப் பிரேக் த்ரூ. எல்லாரும் சொல்லுங்க, ப்ரொவிஷன், பிரேக் த்ரூ. ஆமென். இன்னொன்று என்ன? ஃபேவர். February month is the month of favor. It's a month of provision, the month of breakthrough. Moraba shantakam badaradalaba, moraba ridalama shantakam badaradalaba, moradakam badaradalama shantalaba ridalaba. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. Receive பண்றீங்களா? the month of favor. தாறுமாறான ஃபேவர் உண்டாகும் போது பாருங்களேன், தயவு அப்படிங்கும்போது கிறிஸ்தவர்களுக்கு இது ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை. சில நேரங்களில் இது கொஞ்சம் அருவருப்பான ஒரு வார்த்தையும் மாதிரி இருக்குது. அப்போ தயவு அப்படின்னோடனே ஏதோ கெஞ்சுறது அப்படிங்கிற மாதிரி சென்டென்ஸ் மேக் ஆகிருது பாருங்க. ஆனால் ரீசன் என்னன்னா, தேவ தயவு அப்படிங்கிறது தேவ கிருபை, ஹசத். இது வந்து கெஞ்சுறது அடிப்படையில் கொடுக்கப்படுறது இல்லை. சரியா? நம்ம சிம்ரா இருக்கும்போது நம்ம பேரில் கொடுக்கப்படுறது. அக்கிரமமும் பாவமும் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, தகுதியே இல்லாமல் இருக்கும் பொழுது
பாராட்டுகிறது தான் கிருபையும் தயவுமா இருக்கு. குவாலிட்டியே இல்லாத நமக்கு மீது கொடுக்கப்படுறது பேர் தான் கிருபை தயவு. ஆமென், ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட தயவு நம்மளுக்கு கிடைக்கும்படியா ஆண்டவர் செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, எபிரேயர் 4வது அதிகாரம் எடுத்துக்கோங்களேன். ஸோ நான் புதன்கிழமை பேசினதுடைய கண்டினியூஷன் தான் இன்னைக்கு பேச போறேன். ஸ்டார்டிங்கில் சில முகவரைகளை சொல்லிட்டு உங்களுக்கு சொன்னால் நல்லா இருக்குங்கிறதுனால இதை நான் சொல்கிறேன், சரியா? எபிரேயர் 4வது அதிகாரம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாக கிருபாசன தண்டையிலே சேர கடவும். இங்கே ஒரு தைரியம்னு ஒரு வார்த்தை வருது பாருங்க. சொல்லுங்க, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும். இந்த ஏற்ற சமயத்தில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. என்ன, செங்கடல் பிளக்கப்படுது இல்லையா? செங்கடல் பிளக்குது. ஏற்ற சமயத்துல தேவன் அந்த இடத்துல அற்புதம் செய்கிறார். செங்கடை ஆல்ரெடி பிளந்து வச்சுட்டு தூரமா இருந்து பார்க்கும்போதே கிட்ட வந்து நின்னா பெரிய பயம் உண்டாகும் பாருங்க. ஏன்னா எந்த நேரத்தில் கடல் க்ளோஸ் ஆக போகுதுன்னு தெரியாது. ஆனா இவங்க வந்து நிற்கும் போது அது நடந்ததுன்னா மட்டும்தான் அதுல ஒரு பெரிய தைரியம் உண்டாகும். தேவன் ஏற்ற சமயத்துல வாசல்களை திறக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். இந்த மந்த் நான் சொல்றேன், ஏற்ற சமயத்துல சில வாசல்கள் உங்களுக்காக திறக்கப்படும். நீங்க என்னடா இது இன்னும் திறக்காம இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க, தூரமாவே பாக்குறேன், அது திறந்தாதான் நான் மூவ் ஆகி போவேன் அப்படின்லாம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க மூவ் பண்ணுங்க, நான் சொல்றேன் உங்க முன்னாடியே அதெல்லாம் திறந்து போகும். நீங்க மூவ் பண்ணுங்க. ஜஸ்ட் ஃபார் ஆண்டவர் சொல்றாரு, யோர்தான் இல்ல ஆசாரியர்களுடைய உள்ளங்கால் பட்டம் மாத்திரத்துல அது பிளந்து போகுது அப்படிங்கிறார். ஏமே, மூவ் பண்ணுங்க, தன்னால் அவைகள் திறக்கப்பட்டு போகும். மூவ் பண்ணுங்க. ஏமே, நல்லா சொல்லுங்க, மூவ் பண்ணுங்க. மூவ் ஃபார்வர்ட், மூவ் ஃபார்வர்ட், மூவ் ஃபார்வர்ட். நான் என்னுடைய பிரத்யேக கோட் ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொன்னா, நீங்கள் தனித்து விடப்பட்டீர்களானால் நீங்கள் தனித்துவமானவர்கள் என்பதை அறிந்து தொடர்ந்து முன்னேறுங்கள். இது சகாயம் பூமியில் இல்ல, வானத்திலிருந்து சியோனில் இருந்து உதவிகள் வருகிற சமயமா இருக்கிறது. ஏமே, நான் சொல்றேன், இந்த மருந்து உங்களுக்கு சகாயம் இந்த பூமியில இல்லைனாலும் பரத்திலிருந்து சில உதவிகள் இறங்கி வருகிற டைமா இருக்குது. இட்ஸ் யுவர் டைம் டு ரிசீவ் heavenly help. Amen, hallelujah. Just receive it in the name of Jesus. Let us then fearlessly and confidently and boldly draw near to the throne of grace. என்ன சொல்லுங்க? Confidently, fearlessly, boldly. கான்ஃபிடண்டா, ஃபியர்லெஸ்ஸா, போல்டா நீங்க கிருபா சண்டைக்கு கீழே வந்து நில்லுங்க. கெஞ்சி கூத்தாடி அல்ல, போல்டா, ஃபியர்லெஸ்ஸா, திமிரா வந்து நில்லுங்கிறாரு. வந்து நில்லுங்க. The throne of God's unmerited favor to us sinners அப்படின்னு போட்டிருக்கு. The throne of God's unmerited favor to us, பிராக்கெட்ல போட்டிருக்கு sinners அப்படின்னு. That we may receive mercy for our failures. எங்க அந்த மெர்சி டவுன்லோட் ஆக போகுது? உங்களுடைய ஃபெயிலியர்ஸ்ல கிருபை இறங்க போகுது. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய ஃபெயிலியர்ஸ்ல அந்த கிருபை இறங்க போகுது. ஏமே, that we may receive mercy for our failures. எல்லாம் சொல்லுங்க, may receive my mercy for my failures and find grace to help in good time for every need. Appropriate help and well timed help. எல்லாம் சொல்லுங்க, well timed help. well timed help. Come on somebody. ஏற்ற சமயத்தில், தக்க சமயத்தில், well timed. நல்ல வேலைங்க, சரியான நேரத்தில் வந்துச்சுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சரியான நேரத்தில் வந்துச்சு பாருங்க. இந்த மந்த் முழுக்க இந்த இப்படிப்பட்ட சர்ப்ரைஸ்னால தேவன் உங்களை நிரப்ப போறார். ஹாராபா ஷண்டலபா மல்படரதலமா ஷியாதகா படரதலபா. சொல்லுங்க, வெல் டைம்டு, வெல் டைம்டு. Help coming just when you need it. எப்பெல்லாம் உனக்கு தேவைப்படுதோ, எப்பெல்லாம் உனக்கு தேவைப்படுதோ அப்பெல்லாம் தயவு வெல் டைம்டுல வரும். உன் ஃபெயிலியர்ல அந்த கிரேஸ் வரும், அந்த மெர்சி உன்னுடைய ஃபெயிலியருக்குள்ள வரும்.
நீ சின்னரா இருந்தாலும், என்ன சொல்லுங்க, நான் சின்னரா இருந்தாலும் சின்னரை பார்த்து சொல்றாரு ஒரு தைரியமா பாப்பா அப்படிங்கிறாரு. உனக்கு தான் அந்த ஃபேவர் அப்படிங்கிறாரு. சொல்லுங்க, எனக்கு தான் அந்த ஃபேவர். that we may receive mercy for our failures. அப்படி வரும்பொழுது என் ஃபெயிலியருக்குள்ள ஒரு மெர்சி செயல்பட போகுது. இந்த மெர்சியோட, இந்த கிருபையுடைய பிரத்யேகமான தன்மை என்னன்னா, உங்களுடைய சக்சஸ்ல மட்டும் இல்லை, உங்க ஃபெயிலியருக்குள்ள அது ஒரு வேலையை செய்ய போகுது. என்ன சொல்ல வருது, உன் வரலாறு நீ புரட்டி பார்க்கும் பொழுது ஃபெயிலியருங்கிற வார்த்தையே இல்லாத அளவுக்கு இந்த மெர்சி சில காரியங்களை தொடச்சு போட போகுது. just receive it, just receive it. நான் சொல்லுங்க, என் வரலாற்றுல ஃபெயிலியருங்கிற வார்த்தையே இல்லாத அளவுக்கு இந்த தேவனுடைய தயவு, இந்த தேவனுடைய கிருபை ஒரு காரியத்தை செய்ய போகுது. ஹல்லேலூயா. உபாகமம் 33:23-29. உபாகமம் சொல்லுங்க, ஏற்ற சமயத்து சகாயம் செய்யும் கிருபை, என் ஃபெயிலியர்ல வேலை செய்யற கிருபை. சின்னரா இருக்கிற என்னை, சின்னரா இருந்த என்னை இன்னைக்கு நீதிமானா தேவனுடைய ரத்தம் மாற்றி இருக்குது. அப்படிப்பட்ட என்ன இன்னைக்கு தைரியமா, போல்டா, ஃபியர்லெஸ்ஸா, கான்ஃபிடண்டா அந்த த்ரோனு என்னை கிட்ட இழுக்குது. என் ஃபெயிலியர்ல அது செயல்பட முடியா. உபாகமம் 33:29. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், ஜவகரே நீ பாக்கியவான், இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே நீங்கள் பாக்கியவான்கள். உங்க பேரை போட்டுக்கோங்க அந்த இஸ்ரவேல்ங்கிற இடத்துல. இன்றைக்கு நீங்களும் நானும் தான் இஸ்ரவேலா இருக்கிறோம். ஆவிக்குரிய ரீதியில இன்றைக்கு நீங்களும் நானும் தான் இஸ்ரவேலா இருக்கிறோம். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். எதுக்கு பிரதர் இந்த 2 வசனத்தை எடுத்து பேசுறீங்க அப்படின்னா, எஸ்தர் புத்தகத்துக்கும் இந்த 2 வசனத்துக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு. சரியா? உனக்கு சகாயம் செய்யும் கேடகம். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு சகாயம் செய்யும் கேடகம். கேடகம்னா உங்களுக்கு தெரியுதா? ஃப்ரண்ட்ல பிடிச்சு நிற்பாங்க, எதிரியுடைய ஆயுதங்கள் தாக்காத அளவுக்கு என்ன செய்வாங்க, தடுத்து நிற்பாங்க பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு கேடகத்தை செஞ்சு வைப்பேன் அப்படின்னு சொல்லல, உனக்கு நானே கேடகமா வந்து இறங்கி நிற்பேன் அப்படிங்கிறார். உனக்கு உதவி செய்யும்படியா நானே கேடயமா வந்து நிற்பேன். தட் மீன்ஸ் என்ன, உன்னை ஏதாவது ஒண்ணு தாக்கணும்னு நினைச்சதுன்னா அது என்னைய தாக்கிட்டு தான் உங்ககிட்டே வரும். என்னைய தாக்குன எதுவும் ஒண்ணு உயிரோட இருந்தது இல்ல. உன்னை தொடுகிறவன் என் கண் மணியை தொடுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்ரி எனிமி பிளான் பண்றதுக்கு முன்னாடி, உங்க விரோதி பிளான் பண்றதுக்கு முன்னாடி, உங்க பிசாசு உங்களுக்கு எதிராக சில காரியங்களை பிளான் பண்றதுக்கு முன்னாடி, God has already provisions. தேவன் ஏற்கனவே அதற்கான சொல்யூஷனையும் ப்ரொவிஷனையும் ரெடி பண்ணி வைத்திருக்கிறார். பிசாசு உங்ககிட்ட திருட நினைக்கிறதுக்கு முன்பதா, பிசாசு அழிக்க நினைக்கிறதுக்கு முன்பதா, God has already prepared a plan. என் விரோதிக்கு முன்பதாய் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, அது எப்போ நடக்குது? அந்த பந்தி ஆயத்தம் எப்போ நடக்குது? இவன் இருக்கிற காய்கறியை தூக்கிட்டு போகணும்னு நினைக்கும் போது, இருக்கிட்ட உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச பைசாவையும் திருடணும்னு நினைச்சு பிளான் பண்ணி ஏதோ எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஆண்டவர் பாக்குறாரு, இந்த நேரம் தான் என் பிள்ளைக்கு ஒரு பெரிய பந்தி ஆயத்தப்படுத்துகிற நேரம். ஹல்லேலூயா. எப்போ உங்ககிட்ட கையில காசு குறைய, உங்களை ஒண்ணு இல்லாம ஆக்கணும்னு பிசாசு ஒரு பிளான போடுறானோ, அப்பந்தான் ஊருக்கு போய் சோறு போட போறீங்க. அப்பதான் நீங்க வாரி இறக்க போறீங்க. சொல்றேன், இந்த மந்த் பல காட்சிகள் உங்களுக்கு பிசாசு காட்டியிருக்கலாம். பல காட்சிகள் உங்களுக்கு பிசாசு இந்த சிச்சுவேஷனை காட்டி, நீ உனக்கு ஒண்ணு இல்ல, நீ வக்கத்தவன், நீ ஒண்ணு இல்லாதவன், நீ வாழ தகுதி இல்லாதவன், நீ வாழ முடியாதவன், எத்தனையோ காரணங்களை எதிரடையா வந்து சொல்லியிருக்கலாம். நான் சொல்றேன், ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். பேசுவான், அடங்குவான். ஹல்லேலூயா. சொல்லுங்க, பேசுவான் ஆனா அடங்குவான். பேசுவான் ஆனா அடங்குவான். எஸ்தர் புத்தகம் முழுக்க அந்த வார்த்தை வந்துட்டே இருக்கு பாருங்க. பேசுதான், பேச்சுன்னு பேசுதான், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுதான். ஆனா ஒரு நாள் வந்தது, மொத்தமா அடங்கிருச்சு. நான் சொல்றேன், கர்த்தர் கேடகமா சகாயமா வந்து நின்னார்னா
உன்னை தொடணும்னா என்னைய தொட்டுட்டு தான்டா தொடணும். உன்னை தொடரவன் என் கண் மணியை தொடதான். அப்ப எனக்கு முன்னாடி அவர் நின்னாதான் அவர் கண் மணியை தொட முடியும். என்னை ஒருத்தன் தொடணும்னு வந்தாருன்னா அவர் கேடயமா முன்னாடி நிற்கிறார். எனக்கு பட்டயமா அவருடைய மகிமை வந்து நிற்குது. Hallelujah. Something gonna happen today. Something gonna happen today. நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நம்ம எத்தனையோ முறை ஆண்டவரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுங்க பாருங்களேன். உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவர் சொல்றாரு, உனக்கு ஒப்பா ஒருத்தன் உண்டாடா அப்படிங்கிறாரு. என் தங்கவே, என் ஜங்கரே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பாய் என்று சொன்னான். ஏமே கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து வார்த்தைக்குள்ள போவோம். நம்ம எஸ்தர் புத்தகத்தில் சில முதல் பகுதிகளை நம்ம போன வாரம் புதன்கிழமை பார்த்து முடித்தோம். அதில் என்ன, ஏன் அந்த புத்தகத்தில் கர்த்தருங்கிற வார்த்தை வரல அப்படிங்கிறத பார்த்தோம். அது தேவன் சொன்ன தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் இந்த ஜனம் சிறைப்பட்டு போய் உட்கார்ந்துருக்குது. அப்போது தேவனை விட்டு ரொம்ப தூரம் போயிடுச்சு. தேவன் வாக்கு புரிந்திருக்கிறார், இனி அதை நினச்சி கூட பார்க்க போகிறதில்ல இந்த ஜனத்தை அப்படின்னு சொல்லி ஓசியா தீர்க்கதரிசி மூலியமா நிறைய காரியங்களை ஆண்டவர் வந்து சொன்னார் பாருங்க. ஓசியா தீர்க்கதரிசிக்கு பிள்ளை பிறகுது. அந்த பிள்ளைக்கு அப்படிப்பட்ட பேரே வைக்கிறார். இது என் ஜனம் அல்ல அப்படின்னே பேர் வைக்கிறார். அந்த சிச்சுவேஷனில் நடந்த காரியம்தான் இந்த எஸ்தர் சரித்திரம். ஏன் வந்து தேவன் அந்த இடத்துல தன்னை பப்ளிக்காக தன்னை பற்றி அந்த இடத்துல சொல்லலை அப்படின்னு சொன்னதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆமான் யார், அமலேக்கியன்னா யார் அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன் சில காரியங்கள் நான் யூதர் என்று வெளிப்படையாக சொல்லாமல் அவங்கெல்லாம் மறைஞ்சு வாழ்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். எஸ்தருக்கும் அந்த அரண்மனைக்கும் என்ன உறவு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். எஸ்தர் எப்படி தயவு பெற்றுக்கொண்டாள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். வேற என்னெல்லாம் பார்த்தோம்? ஆமான் யாருங்கிறத பார்த்தோம் இல்லையா? யூதர்களுடைய அந்த பூரிம் பண்டிகை அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். 13 அப்படிங்கிற நம்பர் எப்படி வந்துச்சு, 13ஆம் நம்பர் வீடு, ஏன் அது ஈவில் டேட்டா அனௌன்ஸ்மெண்ட் ஆனிச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். உலகத்துக்கு ஈவில் டேட்டா இருக்கிறது யூதர்கள் இப்போ அந்த 13 தான் பெரிய பூரிம் பண்டிகையை கொண்டாடுறாங்க. அதை நினைவு கூர்ந்து, ஆமான் அழிக்கப்பட்டதை நினைவு கூர்ந்து பெரிய தீபாவளிங்க அது. நம்ம ஊர் தீபாவளி மாதிரி அங்கே பூரிம்னு ஒரு தீபாவளி இருக்குது, நம்மளும் கொண்டாடணும். நம்மளை அழிக்க வந்த அமலேக்கி ஆமான் என்கிற பிசாசை தேவன் என்ன பண்ணார், நிர்மூலம் பண்ணாருங்கிறத நம்ம கொண்டாடணும். அந்த 13 எப்போ என்ன இருக்குது, ஊர்காரங்களுக்கு அது வந்து ஈவில் டேட்டா இருக்குது. பட் இஸ்ரவேலுக்கோ யூத ஜனங்களுக்கோ அது செலிப்ரேஷன் டேட்டா இருக்குது. அதுல இருந்தே ஒரு ப்ராஃபஸியை ரிலீஸ் ஆனிச்சு. என்ன, உங்களுக்கு எந்த டேட்டு ஈவில் டேட்டா இருந்ததோ, எந்த மந்த் ஈவில் மந்தா இருந்ததோ, அதே மந்த்தை தேவன் உங்களுக்கு செலிப்ரேஷன் மந்தா கொடுக்க போறார். ஏமே எந்த மந்த் உங்க வீட்டுல சாவு இருந்ததோ அதே மந்த்ல அதிக பிறப்புகள் உண்டாக போகுது. கம் ஆன் somebody receive it. எந்த மந்த் பெரிய ஃபெயிலியருக்குள்ள சிறையிருப்புக்குள்ள நீங்க போனீங்களோ அந்த மந்த் தான் உங்களுக்கு மாலை மரியாதை போட்டு ரெட் கார்பெட்டுடைய வரவேற்புகள்லாம் உங்களுக்கு உண்டாக போகுது. ஹல்லேலூயா. எந்த மந்த் உங்களுடைய அலங்கம் இடிக்கப்பட்டதோ, எந்த மந்த் உங்களுடைய சமாதானம் குலைக்கப்பட்டதோ அந்த மந்த் தான் இருக்கிறதுலே பெரிய செலிப்ரேஷன்ஸ் உண்டாக போகுது. கம் ஆன் somebody receive it in the name of Jesus. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். 4 இடங்கள்ல தேவன் மறைமுகமாய் எஸ்தர் புத்தகத்துல தன்னுடைய நாமத்தை பதித்திருக்கிறார். தன்னுடைய நாமம் பதிக்கப்பட்ட யாவே என்கிற நாமம் பதிக்கப்பட்ட அந்த 4 இடங்களும். சிஸ்டர் அந்த யாவே ஸ்லைடு போடுங்க. யாவே அப்படிங்கிற வார்த்தை சரியா 4 இடங்களில பொறிக்கப்பட்டிருக்குது. யாவே அப்படிங்கிற வார்த்தை ஹீப்ரூல எட் ஹை பா ஹை, இடமிருந்து வலதிருந்து இடம். நம்ம எப்படி எழுதுவோம், இடமிருந்து வலம் நம்ம எழுதுவோம் இல்லையா? அவங்க வலதிருந்து இடம் எழுதுவார்கள் சரியா? நம்மளுக்கும் அவங்களுக்கும் சின்ன மாற்றம் உண்டாயிருக்கும். ஸோ இது மறைமுகமாய் அக்ராஸ்டிக் என்கிற முறையில் என்ன பண்றாங்க, இதை வேத வல்லுநர்கள் தொகுத்து சொல்றாங்க. அக்ராஸ்டிக்னா 5 வார்த்தை இருக்குன்னா 4 வார்த்தை இருக்குன்னா அதில் இருக்கிற
ஒவ்வொரு முதல் எழுத்துக்களை எடுத்து பார்க்கும் பொழுது அது ஒரு வாக்கியமாக இருக்குது. கிரேஸ் அப்படிங்கிறதான வார்த்தை பாருங்களேன். கிரேஸ்ங்கிற வார்த்தைக்கு என்ன சொன்னேன்? காட்ஸ் ரிச்சஸ் அட் கிரைஸ்ட் எக்ஸ்பென்ஸ். தேவனுடைய ஐஸ்வர்யம் என்பது அட் கிரைஸ்ட் எக்ஸ்பென்ஸ், கிறிஸ்துவை செலவு பண்ணதுனால தெரிய வருது. அதுதான் கிரேஸ். சரியா? அதுதான் கிரேஸ். GRACE அப்படிங்கிற வார்த்தைக்கான அக்ராஸ்டிக் என்ன, விரிவாக்கம் என்ன, அந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த எஸ்தர் புத்தகத்தில் 4 இடங்கள்ல ஃபார்வர்டாகவும் ரிவர்ஸ் ஆகவும் இடம் இருந்து வளம் இருக்கு இல்லையா? ஒரு சில இடங்கள்ல வளம் இருந்து இடம் என்ன பண்ணிருக்குது? இந்த யாவே அப்படிங்கிற லெட்டர் ஒவ்வொரு எழுத்தாய் ஒரு வார்த்தைக்குள்ள புதைந்து கிடக்குது பாருங்க. இப்போ ஃபார்வர்ட்ல வர்றதுல தேவன் டைரக்டா அந்த இடத்துல டீல் பண்றார். ரிவர்ஸ்ல வர்றதுல தேவன் என்ன பண்றாரு? ஓவர் ரூல் பண்றார். ஏமே ரூல் பண்றார் சில இடத்துல ஓவர் ரூல் பண்றார். மிஞ்சி போய் என்ன பண்றாரு? செயல்படுறாரு. சில இடத்துல நாசுக்கா சில வேலைகளை செய்யறாரு. சில இடங்கள்ல டைரக்டாவே சில காரியங்களை செய்யறாரு. ஏமே ஸோ அப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் 4 இடம் இருக்குது. அதெல்லாம் நம்ம என்னங்கிறத லைட்டாக பார்த்தோம். போன புதன்கிழமை கலந்துக்கிடாதவங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்ததுன்னா நீங்கள் திங்கக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்கில் இது டெலிகாஸ்ட் ஆகும். சரியா? யூடியூப்பில் முதல் பாகம் வெளியில் வரும். அதை நீங்கள் தவறாமல் கேளுங்க. நீங்கள் இப்போது யூடியூப்பில் இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஆல்ரெடி பழைய மெசேஜ் வந்துடும். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் பார்ட்டை முதல்ல நீங்கள் கேட்டால் தான் இது உங்களுக்கு கோர்வையாக புரியறதுக்கு வரும். ஏமே ஹல்லேலூயா. எஸ்தர் 1:20 தான் முதல் அக்ராஸ்டிக் வருது. அது எப்படி வருது? சிஸ்டர் அதை லைட்டாக காட்டியிருங்களேன். எஸ்தர் 1:20. இப்படி ராஜா தீர்த்த காரியம் தமது விஸ்தாரமான ராஜ்யம் எங்கும் கேட்கப்படும் பொழுது பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமுள்ள எல்லா ஸ்திரீகளும் தங்கள் புருஷரை கனம் பண்ணுவார்கள் என்றார். எல்லா ஸ்திரீகளும் புருஷரை கனம் பண்ணுவார்கள் அப்படின்னு வருது பாத்தீங்களா? Shall give the wives and all it. All and the wives shall give. என்னாச்சு காணோம்? ஓகே. It and all the wives shall give அப்படிங்கிற வார்த்தை அக்ராஸ்டிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுல என்ன பண்ணுது? யாவே அப்படிங்கிற வார்த்தை வருது. யாவே அப்படிங்கிற வார்த்தை எட் ஹே வாவ் ஹே அப்படிங்கிற வார்த்தை அதுல வருது. ஸோ டைரக்டா என்ன பண்றாரு? ஆண்டவர் இந்த இடத்துல இன்வால்வ் ஆகுறாரு, டைரக்டா இன்வால்வ் ஆகுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்த ஒரு காரியம் என்ன? 5வது அதிகாரம். 5வது அதிகாரத்துக்கு வருவோம். இப்போ முதல் 4 அதிகாரங்கள்ல என்ன நடக்குது? எஸ்தர் உள்ள போனது, ராஜாக்கு முன்பதா ஒரு தயவு ஏற்பட்டு அவங்களோட நின்னது. ஆமான் யாரு? ஆமான் எப்படி உள்ள வந்தான்? ஆமானுக்கும் மொர்தெகாய்க்கும் ஏன் பகை வந்துச்சு? ஆமானுக்கும் மொர்தெகாய்க்கும் ஏன் பகை வந்துச்சு? ஏன் சல்யூட் பண்ண மாட்டேங்கான்? போ பண்றதுனா என்ன? அப்படி எல்லாம் நம்ம அதில் பார்த்தோம். சரியா? 4வது அதிகாரத்துக்கு முன்னாடி 3வது அதிகாரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ராஜாவை நைஸா ஐஸ் வச்சு என்ன பண்றான்? ஒரு கூட்ட ஜனம் ஒரு மாதிரி பண்ணுது. அதுகள் பேச்சும் சரியில்லை, நடத்தையும் சரியில்லை, செதறுண்டு இருக்கிறாங்க. அவன் இஷ்டத்துக்கு அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு குத்து மதிப்பா ஒரு ஜனம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றா? ராஜாட்ட போட்டு கொடுத்து ஒரு சட்டத்தை ஏற்றி எழுதி வாங்கிட்டான் பாருங்க. எங்க இருக்குது? 3:8. அப்பொழுது ஆமான் ஆகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்கள் உள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமா இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்கிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டுகிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது. அப்பொழுது நான் ராஜாவின் கஜனாவிலே கொண்டு வந்து செலுத்த 10,000 தாலந்து வெள்ளியை எண்ணி காரியக்காரர் கையில் கொடுப்பேன் என்றான். இப்படி என்ன பண்றான்? ஆமான் ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி ராஜாட்ட இருந்து மோதிரத்தை வாங்கி முத்திரையை போட்டு அஞ்சல்காரர்களை கொடுத்து
அனுப்பியாச்சு. அனுப்பும் பொழுது 4வது அதிகாரத்தில் என்ன நடக்குது? மொர்தெகாய் வந்து அதை அறிந்து என்ன பண்றாரு? உபவாசம் போட்டு ரெட்டு உடுத்தி உட்கார்றாரு. அப்போ எஸ்தரம்மா என்ன பண்ணுது? வஸ்திரங்கள் கொடுத்து விட்டு என்ன காரியம் என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்குது. அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஆமான் செய்கிறது உனக்கு தெரியாதா? நீ சௌரியமாக உட்காந்துட்டு இருக்கிறிய அப்படிங்கும்போது இப்போ நான் என்ன செய்யணும்? இப்படி அப்புறம் நான் என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு எஸ்தர் கேட்கும்போது, நீ இந்த நேரத்தில் இதை செய்யலைன்னா யூதர்களுக்கு ரட்சிப்பு எங்கேயாவது இருந்து வரும், எப்படினாலும் எங்கேயாவது இருந்து வரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? மொர்தெகாய் இந்த அம்மாட்ட பேசுறாரு. அப்போ அந்த அம்மாவும் கன்வின்ஸ் ஆகி என்ன பண்ணுது? நான் ராஜாட்ட போய் பேசுறேன். போகும்போது அவர் செங்கோலை நீட்டினாதான் உயிர் பழைக்க முடியும், ஒரு ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுக்குது. எல்லாம் சொல்லுங்க, ரிஸ்க் எடுக்குது. ரிஸ்க் எடுக்குது. 5வது அதிகாரம் பாருங்க. 3ஆம் நாளில் எஸ்தர் ராஜா வஸ்திரம் தரித்து கொண்டு ராஜா அரண்மனையின் உட்புறத்தில் ராஜா குழுவிற்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றார். ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிராக கூடு மண்டபத்தில் ராஜா வசனத்திலே வீற்றிருந்தாள். ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தருக்கு முற்புறத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால், எல்லாம் சொல்லுங்க, தயை கிடைத்ததினால். இந்த வார்த்தையை சொல்றதுக்கு மியூட் போட்டே சொல்லுங்க. தயை கிடைத்ததினால், எல்லாம் சொல்லுங்க, தயை கிடைத்ததினால். மோராபா சந்தலபா, இந்த வார்த்தையை நீங்க சொல்லிட்டே இருங்க. எவன்ட்டையும் போய் தயவுக்காக நீங்க நிக்கிற நிலையே வராது. நீங்க போய் நின்னா ஓடி வந்து உங்களுக்கு தயவு பாராட்டுவார்கள். ஏமே ஹல்லேலூயா. நீங்க இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு இருங்க. எஸ்தர் புத்தகம் தான் இந்த மாதம் முழுக்க மட்டும் இல்ல, வாழ்நாள் முழுக்க உங்க வாழ்க்கையில செயல்பட போகுது. இந்த குறிப்பா இந்த வருஷம் முழுக்க இதை செயல்பட போகுது. தெரிஞ்சோ தெரியாமலோ எஸ்தர் புத்தகத்தை பத்தி முதல் டிசம்பர் கடைசியிலேயே வாக்குத்தத்த வசனமா வஸ்திரத்தை பத்தி பேசும் பொழுது இந்த எஸ்தர் புத்தகத்தில் உள்ள மொர்தெகாயுடைய வஸ்திரம் மாறினதை குறித்து ஆண்டவர் பேசினார். இப்ப இந்த மாதமும் மறுபடியும் ஆண்டவர் எடுத்து சொல்றாரு அப்படின்னு சொன்னா சம்திங் ஒன் ஹேப்பன். இந்த வருஷம் முழுக்க எஸ்தருக்கு உண்டான தயவும் மொர்தெகாய்க்கு உண்டான மேன்மையும் உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்க போகுது. ஆமென் ஆமென். எப்படி சங்கீத நீதிமொழிகளை எடுத்து வாசிக்கீங்களோ, நான் சொல்றேன், அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது எஸ்தர் புத்தகத்தை எடுத்து திரும்ப திரும்ப வாசிச்சிருங்க. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வார்த்தை டச் ஆகும். வேதத்துல ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருது அப்படின்னு சொன்னா அதுதான் அந்த இடத்துல ஹீரோன்னு அர்த்தம். அந்த வார்த்தை தான் செயல்பட போகுது அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த வருஷம் துவங்கும் போது ஆண்டவர் இந்த புத்தகத்தை பத்தி பேசியிருக்கிறாரு. இந்த மாசமும் இந்த புத்தகத்தை பத்தி பேசுறாருன்னா இந்த எஸ்தர் புத்தகம் உங்க வாழ்க்கையில ஹீரோவா மாற போகுதுன்னு அர்த்தம். ஏமே ஏமே. இந்த எஸ்தர் புத்தகம் உங்க வாழ்க்கையில ஹீரோவா சில வாழ்க்கையில செய்ய போகுது. பெரிய தயவு உண்டாகும் போது. மந்த் ஆஃப் ஃபேவர். மீண்டும் மீண்டும் இந்த புத்தகத்துல ஒரு வார்த்தை வருதுன்னா இட்ஸ் ஃபேவர் அப்படிங்கிற வார்த்தை, தயவு அப்படிங்கிற வார்த்தை. காண்கிற இடத்துல எல்லாம் தயவு. அனுமதி இல்லாம ராஜா முன்னாடி போய் பப்பரப்பேன்னு போய் நின்னா தலையை விட்டு அப்படின்றான். அவனுக்கு அப்படிப்பட்ட அதிகாரம் இருக்குது. ஆனா எவா போய் நிற்கிறா? அவன் கண்கள்ல தயவு. எல்லாரும் சொல்லுங்க, கண்களிலே தயவு. போற இடத்துலலாம் ஒரு ஃபேவர். மோராபா ஷதகாம்பா டரதலபா ரிதலபா ரத்தகாம் படரதலபா. ஒரு இடம் பார்க்க போறீங்கன்னா அங்க ஃபேவர். ஏமேன். ஒரு பில்டிங் வாங்க போறீங்கன்னா அங்க ஒரு ஃபேவர். உங்க அரசாங்க வேலையில ஒரு ஃபேவர். நீங்க பார்த்துட்டு இருக்கிற வேலையில சில ஃபேவர். உங்க பிசினஸ்ல சில ஃபேவர். ஆமா, ஹல்லேலூயா. எல்லாரும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணாதான் அதெல்லாம் கிடைக்கணும். உங்களுக்கு 10,000 15,000 கிடைக்கும். இட்ஸ் a favor, it's a favor, it's a favor. Come on somebody, receive it. இந்த தயவு என்கிற வார்த்தை, ஃபேவர் என்கிற வார்த்தை ஒரு பெரிய வேலையை செய்ய போகுது உங்க வாழ்க்கையில். Amen. Lord, I need all your favor, Daddy. I need only one thing. I need a favor. Come on. அவர்கிட்ட இந்த பெட்டிஷனை தட்டி விடுங்க பார்க்கலாம். Lord, I need your favor only. Lord, I need. எனக்கு பணம் வேணும், எனக்கு அங்க வேணும், இது வேணும், எல்லாம் சரிதான். எத்தனையோ அழகான பெண்களுக்கு மத்தியில, எஸ்தரும் அழகான பிள்ளைதான், எத்தனையோ அழகான பெண்களுக்கு மத்தியில இவள் மட்டும் செலக்ட் பண்ணப்படுறான்னா இட்ஸ் a favor, it's a favor, it's a favor. Amen. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், எல்லாம் பண்ற பிசினஸ் தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேவர் உண்டா. Amen. ஹல்லேலூயா. எல்லாரும் பண்ற ஊழியம் தான் பண்றோம், உனக்குன்னு தனி ஃபேவர் உண்டா. எல்லாரும் பண்ற வேலையை தான் நானும் பண்றேன். எல்லாரும் பார்க்குற டீச்சர் வேலையை தான், எல்லாரும் பார்க்குற ஹாஸ்பிட்டல் தான், எல்லாரும் பார்க்குற நர்ஸ் தான், எல்லாரும் பார்க்குற. ஆனால் உனக்கு ஒரு ஃபேவர் உண்டா. உனக்கு ஒரு ஃபேவர் உண்டா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கண்களில் அவளுக்கு தயை கிடைத்தது. செங்கோலை அவளுக்கு முன்னாடி நீட்டி என்ன சொல்றான்? ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் உனக்கு தரேன் அப்படின்றான். அப்போ என்ன சொல்றா?
4வது வசனம் பாருங்க. அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமானால் நான் நமக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் இன்றைக்கு வர வேண்டும் என்றார். இப்ப நீங்களோ நானோ எஸ்தரா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ராஜா நம்மளுக்கு கொடுத்த இந்த செங்கோல் நீட்டினதுக்கு அப்புறமே தேசத்துல பாதியை கேட்டாலும் உனக்கு தந்துடுறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்வோம்? பெண்கள்லாம் கொஞ்சம் நல்லா கவனிங்க, எப்படி கன்வின்ஸ் பண்ணணும் ஹஸ்பண்டான்னு கத்துக்கோங்க. எப்படி சொன்னா ஒன்னு கேட்கவே மாட்டுக்காருங்க, என்ன வேற இப்படியே புலம்பாதீங்க, கன்வின்ஸ் பண்ண கத்துக்கோங்க. என்ன பண்றா பாருங்க. இப்ப கேட்ட உடனே நான் எஸ்தரா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆமான் வந்து இப்படி பண்ணிவிட்டான் வச்சுக்கிட்டான், அதனால அவனை கொண்டுருங்க அப்படின்னு சொல்லி டப்புன்னு ஓப்பனா சொல்லிடுவோம் பாருங்க. நீங்களும் அதானே? ஏப்பா ஆனா இவன் ஞானம் பாருங்க. எஸ்தருக்கு 2 பேரையும் விருந்துக்கு கூப்பிடுறான், நாங்க அதில் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி விருந்துக்கு கூப்பிடுவா பாருங்க. இப்போ ஆமானுக்கு ஒரே கொண்டாட்டம். ராஜாக்கு அப்புறம் அந்த அம்மா என்னைய தான் விருந்துக்கு கூப்பிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப்கிட்ட போய்லாம் அதை பற்றி சொல்கிறாரு பாருங்க. சொல்லும் பொழுது என்ன ஆகுது சொல்கிறான் பாருங்க. என்ன ஆகுது 4 பாருங்களேன். அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமானால் தாம் நமக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் இன்றைக்கு வர வேண்டும். And Haman the king let come. அப்படி இருக்கா? Let the king and Haman come today. Let the king and Haman come today அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. எப்பெல்லாம் யாவே என்ட்ரி வருதோ அங்கெல்லாம் திருப்பு முனை நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஏமே எப்பெல்லாம் யாவே என்ட்ரி வருதோ அங்கெல்லாம் என்ன பண்ண போகுது? திருப்பு முனை வரப்போகுது. நான் சொல்றேன், எதுவுமே நடக்கல, கர்த்தரையே காணுங்கிற இடத்துல மறைமுகமா பிஹைண்ட் த சீன்ல யாவே உங்களுக்கான வேலையை என்ட்ரி கொடுத்துட்டு இருக்கிறாரு. எங்கெல்லாம் யாவே வருதோ அப்பெல்லாம் பெரிய மாற்றங்கள் உண்டாக போகுது. ஏமே அப்பெல்லாம் திருப்பு முனை உண்டாக போகுது. இங்க எந்த இடத்துல ஒரு திருப்பு முனை வருது பாருங்க. ஆமானுக்குள்ள ஒரு ப்ரௌட என்ன பண்றாரு? ஆண்டவர் தூக்கி விடுறாரு. டைரக்டா ஆமானோட டீல் பண்றாரு. வீழ்தலுக்கு முன்னாடி என்னது? பெருமை. இப்ப ஆமானுக்குள்ள இருந்து ஒரு ப்ரௌட ஆண்டவர் என்ன பண்றாரு? தூக்கி விடுறாரு பாருங்க. டைரக்டாவே இதை செய்யறாரு. செஞ்சது மட்டும் இல்ல, இவன் போய் என்ன பண்றான்? என்னைய தவிர வேற யாரையும் கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபோட டிஸ்கஸ் பண்ணி உட்காந்துட்டு இருக்கான். ஒய்ஃப் எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க. என்ன பிளானு? எப்படி இந்த ப்ரௌடு தூக்கப்படுது தெரியுமா? இந்த ப்ரௌடு எங்க வருது தெரியுமா? 13வது வசனம் பாருங்களேன். ஆனாலும் அந்த யூதனாகிய மொர்தெகாய் ராஜ்யத்தின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்து இருக்கிறதை நான் காணும் அளவும் அவனையெல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை என்றார். Yet all this avail me nothing அப்படின்னு வருது பாருங்க. பாத்தீங்களா? 13வது வசனத்துல yet all this avail me nothing. ஹீப்ரு வாங்க, கீழே வாங்க. This nothing availed me. ஃபார்வர்டும் இருக்குது, ரிவர்ஸும் இருக்குது இந்த வார்த்தையில. சரியா? ஃபார்வர்டும் இருக்குது, ரிவர்ஸும் இருக்குது. மீ அவைலட் திஸ் நத்திங் அப்படி வருதா? ஃபார்வர்டும் இருக்குது, ரிவர்ஸும் இருக்குது பாருங்க. தேவன் இந்த இடத்துல ரூலும் பண்றாரு, ஓவர் ரூலும் பண்றாரு. இவன் இருந்து ப்ரௌட தூக்கி விடுறாரு. அதே நேரத்துல இவனை வச்சே இவனுக்கான தூக்க ரெடி பண்றாரு. ஏமே இவனை வச்சே இவனுக்கான தூக்க ரெடி பண்றாரு பாருங்க. அது என்ன? அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரசும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீர் ராஜாவுக்கு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான். ஏமே தலைவர் என்ன பண்றாரு? தூக்கு மரத்தை செய்யறாரு. சில ப்ரௌட் மூமெண்ட்ஸை தேவன் உங்களுக்காக செய்வார் பாருங்க. இந்த புத்தகம் முழுதும் தேவன் செய்யறதெல்லாம் ரொம்ப சின்ன 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 காரியமா தான் இருக்குது, ஆனா பெரிய வரலாறு படைக்குது. இப்போ வஸ்திக்கு உண்டான கோபம், இப்போ ஆமானுக்குள்ள இருந்து எழுப்புற ப்ரௌடு, இது எல்லாம் பார்க்கும்போது நெகட்டிவிட்டியா தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. நெகட்டிவா எனக்கு ஏதோ நடக்குது, எனக்கு எதிராக ஏதோ ஆயுதம் உருவாக்குது, எனக்கு எதா ஒரு பெரிய சதி நடக்குது, எனக்கு எதிராக எவனோ பில்லி சூனியம் வச்சுட்டான், எனக்கு எதிராக எவனோ ஒருத்தன் மந்திரிகம் பண்ணிட்டான், எனக்கு எதிராக எவனோ ஒருத்தன் அது பண்ணிட்டான், ஒட்டுமொத்த உலகமே எனக்கு எதிராக ஏதோ ஒன்று செயல்படுற மாதிரி இருக்குது அப்படின்லாம் ஃபீல் ஆகுது. பார்த்தீங்களா? நான் சொல்றேன், அப்ப எல்லாம்
கர்த்தருடைய டேர்னிங் பாயிண்ட் உங்க வாழ்க்கையில உண்டாக போகுது. அப்பெல்லாம் யாவே, அப்பெல்லாம் கர்த்தர் சில மூமெண்ட்ஸை செய்ய விரும்புறாருன்னு அர்த்தம். அவன் எடுக்கிற பொறாமைகளும், அவன் எடுக்கிற நெகட்டிவான காரியங்களும், அவன் பேசுற பேச்சும், அவனுக்கு உண்டான கோபங்களும் எனக்கு சாதகமா முடிய போகுது. திஸ் இஸ் த ஃபேவர் ஆஃப் காட். இதுதான் ஃபேவர் ஆஃப் காட். ஃபேவர் ஆஃப் காடுடைய பவர் என்ன? ஃபேவர் ஆஃப் காடுடைய பவர் என்னன்னா, அவன் எடுக்கிற முடிவு எனக்கு சாதகமா இருக்கும். அவன் எதுக்கோ ஓபன் பண்ணுவான், ஆனா அது எனக்கு சாதகமா இருக்கும். அவன் எதுக்கோ ஒண்ணு செய்வான், அது எனக்கு சாதகமா இருக்கும். அவன் எதுக்கோ குழி தோண்டுவான், அது எனக்கு சாதகமா இருக்கும். இப்ப பார்த்தா ஆமான் என்ன பண்றான்? ஒரு பெரிய தூக்கு மரத்தை செய்யறான். பட் என்ன நடக்க போகுது? கிளைமேக்ஸ் வரும்போது தெரியும் பாருங்க. இப்போ 6வது அதிகாரத்துக்கு வருவோம். இப்போ என்ன ஆகுதுங்க? 6வது அதிகாரத்துல ஒரு 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 சின்னதா ஆண்டவர் என்ன பண்றாரு? ராஜாவுக்கு ஒரு தூக்கத்தை கெடுக்கிறார். சின்னதா இன்னைக்கு சாயந்தரம் மத்தியானம் ஒரு பிரதர், பிரகாஷ் பிரதர் கால் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த இந்த மெசேஜை பற்றி லைட்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, சிலருடைய கோபம் சில இடத்துல நாய் குலைக்கும், ஆனால் கூட உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு நாய் குலைக்கி. வாட் அ ப்ரொஃபெட்டிக்கல் மூவ். ஆமாம், சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நாய் குலைக்குது பாருங்க. ஹல்லேலூயா. மோரபா ஷந்தலபா ரிதலமா ரத்தகா மடரதலபா. அவன் எடுக்கிற முடிவு உங்களுக்கு சாதகமா? அது பார்க்கும்போது எப்படி இருக்குது? எல்லாம் நமக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க. குழுவா நின்று நம்மளுக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறாங்க. குழுவா நின்று நம்மளுக்கு விரோதமா ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனால் நான் சொல்றேன், குழுவா செயல்பட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல செய்யணும்னு நினைக்கிறவன் ஒட்டு மொத்தமா நம்ம கையில கொடுத்துட்டு போவான். ஏமே இது நடக்கும் பாருங்க, இது நடக்கும். குழுவா நின்று என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று செய்வாங்க. ஆனால் அது என்ன ஆகுது? நமக்கு சாதகமாக வந்து முடியும். சிலர்லாம் ஒர்க்கில் உங்களுக்கு விரோதமாக குழுவா நின்று பேசிகிட்டு இருக்கிற காரியங்களை நான் பார்க்குறேன். எல்லாம் உங்களுக்கு சாதகமாக வந்து முடியும். ஏமே உங்கள் மினிஸ்ட்ரியில் அப்படி நடக்கும், உங்கள் வேலைகளில் அப்படி நடக்கும், உங்கள் பிஸ்னஸில் அப்படி நடக்கும். உங்களுக்கு ஒரு ஈசாக்கு பாருங்க, குழுவா நின்று ஊரே நின்று எதிர்த்து ஒரு காரியத்தை செய்து, ஆனால் அதே இடத்துல தான் பழிக்கு பெருகும்படி அவனுக்கு தேவன் இடம் உண்டாக்கினார். இட்ஸ் a favor of God. இது உங்களுக்கு நடக்கும் பாருங்க. நீங்க இருக்கிற தேசத்திலே அது உங்களுக்கு நடக்கும். ஏமே ஸோ ராஜாவுக்கு லைட்டா தூக்கம் கெடுது போது, ராஜாவுக்கு தூக்கம் கெட்டுதுன்னா என்ன பண்ணுவான்? மியூசிஷியனை கூப்பிடுவான். இப்போ சவுலுக்கெல்லாம் இறங்கும்போது, பிசாசு இறங்கும் போது என்ன பண்றாங்க? தாவீதை தேடி கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வராங்க. தாவீது மியூசிக் வாசிக்கிறான், அவன்கிட்ட இருந்து அசுத்தாவி வெளியில போகுது. அதுக்கப்புறம் தான் தூங்கவே செய்யறான். ராஜாவுக்கு பிரச்சனைனா, தூக்கம் வரலன்னா என்ன பண்ணுவான்? அந்த புறத்துக்கு போவான், மியூசிக்கை போடுவான், ஏதாவது ஒன்று செய்வான். ஆனால் இந்த ராஜாவுக்கு பார்த்தா இப்போ நாளாகம புத்தகத்தை எடுத்துருவாங்கப்பா அப்படிங்க. நாளாகம புத்தகம்னா அவன் அந்த ராஜாவின் நாட்களில் ஒவ்வொரு நாளும் என்னென்ன ஈவெண்ட் நடந்தது அப்படிங்கிறத பதிவு பண்ணிட்டு வருவாங்க. இப்போ நம்மகிட்ட இருக்கிற நாளாகம புத்தகமும் அப்படிதான். ஏகப்பட்ட நாளாகம புத்தகத்தை காணும். ஒவ்வொரு ராஜாவை பற்றி பேசிட்டு இருக்கும்போதும் இதெல்லாம் அந்த ராஜாக்கள் நாளாகம புத்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது, நாளாகம புத்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது அப்படின்னு எழுதியிருக்கும் பைபிளில். அதை எங்கே போய் தேட அந்த புத்தகத்தெல்லாம் காணும். சரியா? இருந்த நாளாகமத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இருக்கிற நாளாகமத்தை மட்டும், சில நாளாகமெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரில. இப்போ எஸ்டர் காலகட்டத்தில், முர்தகை காலகட்டத்தில் பார்த்தா அகாஸ்வேர் ராஜாவுடைய நாளாகம புத்தகம் அங்கே இருக்கு பாருங்க. அதை எடுத்து வாசிப்பா அப்படின்னு சொல்லி தலைவர் உட்காந்துட்டாரு. அங்கே வாசிச்சு பார்த்தா முர்தகா என்ன பண்றாரு? 2 பேர் இவனை ராஜாவை கொல்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிற செய்தியை கேட்டுட்டு வந்து ராஜாவுக்கு தெரியப்படுத்தி அந்த 2 பேரையும் பிடிச்சி கொண்டு விடுதாங்க. இந்த கதையை எடுத்து வாசிச்சுட்டு இருக்கும் பொழுது, ஓஹோ அவனுக்கு ஏதாவது செஞ்சிருக்குமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருது பாருங்க. கர்த்தர் இடைபட ஆரம்பிச்சுட்டாருன்னா எங்கெங்க எப்படிப்பட்ட டேர்னிங் பாயிண்ட்ஸ் வரும்னு தெரியாது. ஆனா எல்லாம் உனக்கு நன்மையாய் வந்து முடியும். ஏமே இந்த மந்த் நீங்க அதை தொடர்ந்து அனுபவிக்க போறீங்க. ஏமே ஜஸ்ட் ரிசீவ் இட். இந்த மந்த் அதை தொடர்ந்து அனுபவிக்க போறீங்க. அப்போ இப்படி பேசிட்டு இருக்கும்போது இந்த தூக்கு மரத்தை செஞ்சு வச்ச ஆமான் என்ன பண்றான்? இதை பத்தி பேசிடுவோம் டைரக்டா. இந்த முர்தகாயை முதல்ல தூக்க போட ஆரம்பிச்சு அந்த 13ஆம் தேதியில எல்லாரையும் ஒட்டுமொத்தமா தூக்கில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி என்ன பண்றான்? ராஜாவை நோக்கி வந்துட்டு இருக்கிறான். வாசல்ல வந்து நிற்கிறான். அதிகாலமே வந்து நிற்கான். எவ்வளவு வில்லங்கம் பிடிச்சவன் பாருங்க. அதிகாலமே வந்து நிற்கான். தூக்கமே வரல, இன்னைக்கு போட்டு தள்ளிடணும் அப்படின்ட்டுலாம்
கங்கணம் கட்டிட்டு வந்து நிற்காம பாருங்க. வந்து நிற்கும் பொழுது ராஜா கரெக்டாக கேட்குறான், யாருப்பா அது கோர்ட்டு முன்னாடி யார் நிற்கிறா, வாசலில் யார் வந்திருக்கிறா அப்படிங்கும் போது ஆமான் வந்திருக்காப்ல, கூப்பிடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கேட்குறாரு. ராஜா கணம் பண்ண இந்த சம்பவம் உங்க எல்லாருக்கும் தெரியும். ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யணும்னு கேட்கும் பொழுது தலைவர் வந்து அப்படியாக்கும் இப்படியாக்கும்ட்டாரு. உங்கள் வஸ்திரத்தை கொடுங்க, உங்கள் மோதிரத்தை கொடுங்க, சரி உங்கள் கிரீடத்தை கொடுங்க, உங்கள் வண்டியை கொடுங்க, உங்கள் ரோல்ஸ் ராய்ஸில் போய் இறங்கி செலிப்ரேட் பண்ணிட வேண்டியதான். முன்னாடி ஒருத்தன் போய் ராஜா கணம் பண்ண நினச்சிட்டாருன்னா இப்படி தான்ப்பா கணம் பண்ணுவார், பார்த்துக்கோன்னு சொல்லிட்டே போகணும். என்னையை தாண்டி யாரை இந்த ஆள் கணம் பண்ணிட போகிறான் அப்படிங்கிற ப்ரௌடில் நின்று பேசிக்கிட்டு இருக்கான். ஏமே ஒரு பெருமை உள்ளதுக்குள்ளே வந்து நின்று பேசிட்டு இருக்கான் பாருங்க. பார்த்தா ராஜா வாசல் இருக்கிற மொர்தெகாய் என்னும் யூதனுக்கு நீ போய் அதை செய்ய அப்படின்ட்டுருந்தான். இப்போ பாருங்க, ஏன் இந்த 3வது அதிகாரத்தில் அந்த சம்பவத்தை நான் வாசித்தேன். ஒருவித ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாகவே இருக்கிறான், நீ சொல்ற கட்டளையை மதிக்கவே மாட்டேங்கான்னு ஆமான்னு ஒரு ரெக்கார்டை பண்றான். ஒரு வித ஜனங்கள் அப்படின்னு சொல்றான். ஆனா இங்க தெரிய வர்றது என்ன, மொர்தெகாய் ஒரு யூதன் என்பது ராஜாக்கு இப்ப தெரிய வருது பாருங்க. இப்ப வாயை திறக்க முடியல. சரியான நேரத்தில் நீங்கள் யார் என்பதை தேவன் வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். ஏமே சரியான நேரத்துல உங்களுடைய பவர் என்ன அப்படிங்கறத வெளிப்படுத்துகிற தேவனை நீங்க இந்த மந்த் முழுக்க நீங்க அனுபவிக்க போறீங்க. Come on somebody, receive it. அடையாளமே இல்லாம இருந்துட்டு இருக்கிற நான் என்னுடைய அடையாளத்தை வெளியிலேயே சொல்ல முடியலையே, எனக்குன்னு என்ன இருக்கு, என் அடையாளம் என்ன இருக்குது அப்படின்லாம் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் யார் என்கிற ஐடென்டிட்டிய வெளிப்படுத்துகிற தேவனை நீங்க அனுபவிக்க போறீங்க. ஏமே ஹல்லேலூயா. 10வது வசனம் பாருங்க. அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமா நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் எடுத்துக்கொண்டு போய் ராஜ அரண்மனையில் வாசலில் உட்கார்ந்து இருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். இவன் சைலண்டா யூதம்னே சொல்லாம அந்த ஜனங்களை அழிக்கணும்னு ஒரு சட்டத்தை போட்டு வச்சா. ராஜா வாயிலிருந்து வெளியில வருது, யூதனாகிய மொர்தெகாய்க்கு போய் செய். அது வரைக்கும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கான். யூதன்னா யாருன்னே அந்த ராஜாக்கு தெரியாது, நைஸா வச்சு நச்சிட வேண்டிதான் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்திருக்கான் பாருங்க. பார்த்தா 4ஆகம புத்தகம் வாசிக்கப்படுது. நான் சொல்றேன், உங்களுக்காக சில புத்தகங்கள் இந்த நேரத்தில் திருப்பப்பட்டு வாசிக்கப்படுது. ஹெவன் ரீட் உங்க குரோனிக்கல்ஸை ஹெவன் ரீட் பண்ணுது. இப்போ ஹல்லேலூயா. பரலோகம் உங்க குரோனிக்கல்ஸை ரீட் பண்ணுது. நீங்கள் தேவனுக்காக நின்றவைகள், தேவனுடைய ஊழியத்திற்காக நின்றவைகள், தேவனுடைய ஊழியத்திற்காக நீங்க குனிஞ்சு போன காரியம், பணிந்து போன காரியம், விதைத்த காரியம் எல்லாம் இன்றைக்கு வாசிக்கப்பட்டாகும். இன்றைக்கு வாசிக்கப்பட்டாகும். சம்திங் ஒன்னா சப்ளை ஆக போகுதுங்க, பெருசா சப்ளை ஆக போகுது. ரிசீவ் இட், ரிசீவ் இட், ரிசீவ் இட். யூதனாகிய அப்படின்னே சொல்லுது பாருங்க. அந்த பிரகாரமாய் செய் அப்படின்னு செஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா தலையில துண்டை போட்டு என்ன பண்றான், கிளம்பி போறான். அப்படியே இருக்குது. 12வது வசனம் பாருங்க. ஆமோனோ என்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரமாய் முக்காடு போட்டு. கமான் சம்படி. சொல்லும் போதே சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில இருந்து முக்காடு போட்டு வெளியில போங்க. ஏமே உங்க கடனுக்கு ஒரு உருவம் இருந்ததுன்னா அந்த உருவத்திற்கு மேல நீங்க ஒரு முக்காடு விழுது. உங்க வியாதிக்கு ஒரு உருவம் இருந்ததுன்னா அந்த உருவத்துக்கு மேல ஒரு முக்காடு விழுது. உங்களுக்கு எதிரடியாய் செயல்படுகிற சில காரியங்கள், ஹல்லேலூயா ராபாஷா, உங்களுக்கு சிலது கிடைக்க கூடாது, உங்ககிட்ட சிலது வந்துடக்கூடாது, நீங்க வாழ்ந்துடக்கூடாது, இப்படியெல்லாம் நினைச்சு சில உருவங்கள் இருக்கு பாருங்க. எல்லா தலையிலையும் இன்னைக்கு ஒரு பெரிய முக்காடு விழப்போகுது. ஏமே எல்லார் தலையிலையும் ஒரு முக்காடு விழப்போகுது. எல்லாம் முக்காடு போட்டு தீவிரமா வீட்டுக்கு போகுது. இப்போ அந்த அம்மாட்ட போய் சொல்றான் பாருங்க, ஏமா இப்படிலாம் நடந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அம்மா, எந்த அம்மா வந்து தூக்கு மரத்தை ரெடி பண்ண சொன்னதோ இப்ப அதே அம்மா சொல்லுது பாருங்க. சுரேஷம் அவனை பார்த்து, மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர், அவன் யூத குணமானால் நீர் அவனை மேற்கொள்வது கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தா, உன்னைய ராணி கூப்பிடுறாமா விருந்துக்கு கூப்பிடுதான்னு சொல்லிட்டு வேலைக்காரங்க வந்து துரிதப்படுத்துறாங்க பாருங்க. இந்த அம்மா கிளம்பி இப்போ என்ன பண்ணுது, வேக வேகமா கிளம்பி போக வேண்டியிருக்குது. கிளம்பி போகும்போது பார்த்தா 7வது அதிகாரத்தில் என்ன நடக்குது, மறுபடியும் சாப்பாடு விருந்து பண்ணி வச்சுட்டு எனக்கு ஒரு கிரேஸ் வேணும் அப்படிங்கிறா. 3வது வசனம் பாருங்க. அப்பொழுது ராஜா திரும்ப, ராஜாவே உடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. சொல்லுங்க, கிருபை கிடைத்தது. Come on, declare it with me. கிருபை கிடைத்தது, கிருபை கிடைத்தது.
கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமா இருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மண்டாட்டும் என் ஜனங்களுக்கு எனக்கும் கட்டளையிடுவதாக. எங்களை அழித்து கொண்டு நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம். அடிமைகளாகவும் வெள்ளாட்டுகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாக இருப்பேன். இப்பொழுது ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்ரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றால், அப்பொழுது ராஜாவாகி ஆகாஸ்வேர் மறுமொழியாக ராஜஸ்தியாக எஸ்தரை நோக்கி, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார்? அவன் எங்கே என்றான். இந்த வசனத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் திரும்ப ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவேன். 5வது வசனம் என்ன சொல்லுங்க? யார்? அவன் எங்கே? அதற்கு எஸ்தர், சத்ருவும் பயங்கரமாகிய இந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றால். அப்பொழுது ராஜாவுக்கும் ராஜாத்திக்கும் முன்பாக ஆமான் சிகிலடைந்தான். ராஜா உக்கிரத்தோட திராட்சையிலிருந்து அரண்மனை தோட்டத்திற்கு போனால் ராஜாவினால் தனக்கு பொல்லாப்பு நிர்ணயிக்கப்பட்டது என்று ஆமான் கண்டு ராஜஸ்தேக எஸ்தரிடத்தில் தன் பிராணனுக்காக விண்ணப்பம் பண்ண எழுந்து நின்றான். For he saw that evil was determined against him by the king. Evil was determined against him. Evil was determined. ராஜாவினால் தனக்கு பொல்லாப்பு நிர்ணயிக்கப்பட்டது என்று ஆமான் கண்டு. கர்த்தருடைய டைரக்ட் டச் இந்த இடத்துல இருக்குது பாருங்க. தெரியுதா? The evil against him determined because. இது எப்படி வாசா என்ன ஆகுது? ஏட் ஹே யா வருதா? சேம் வேர்டு வருதா? பாக்குறீங்களா? ஏட் ஹே வாவ் ஹே அப்படி வருதா? முதல் எழுத்துக்கள் முழுக்க கர்த்தர் டைரக்டா டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஹல்லேலூயா. எவன் எதிர்த்து இது பண்ணானோ அவன்கிட்ட டைரக்டாவே என்ன பண்றாரு? ராஜாவினால் பொல்லாப்பு நிர்ணயிக்கப்பட்டது. சொல்லுங்க, ராஜாவினால் பொல்லாப்பு நிர்ணயிக்கப்பட்டது. கேதி கலங்கிட்டான். இதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். என்ன பண்றா? ராஜா தோட்டத்தில் நிற்கும் பொழுது பெட்டில் படுத்துக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ராஜா உள்ள வந்து பார்த்தா, எவ்வளவு தைரியம் இருந்தா என் முண்டாட்டி பெட்டில் நீ படுப்ப அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவனை என்ன பண்ணிட்டாங்க? முகத்தை மூடி தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ ஒரு ஆபீசர் ஒருத்தன் என்ன சொல்றான்? இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்கு முறம் ஆமானின் வீட்டண்டைக்கு நாட்டப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா அதிலேயே அவனை தூக்கில போட்டு போயிட்டான். வாழ்ந்தா ராஜாவா வாழணுங்க. அப்படியா? அது எவ்வளவு உயரத்துல இருந்துச்சு? என்ன ஏதெல்லாம் கிடையாது. வந்து ஒருத்தன் சொல்றான், பின்னாடி வந்து வீட்டுல மொர்தெகாய்க்கு ஒரு தூக்கு பண்ணியிருக்கான், அப்ப அதிலே போடு அப்படின்ட்டான் பாருங்க. ஒரே வார்த்தை. டெசிஷன் மேக்கர் தான் தேவன் கிங்கா வைத்திருக்கிறார். ஆமா, அந்த அனாயிட்டிங்கை ரிசீவ் பண்ணுங்க. Lord, I want to be a king. Amen. என் மேல கிங்லி அனாயிட்டிங் இறங்கட்டும். அவன் வார்த்தைக்கு எவ்வளவு டான்னு பதில் அடியாம பாருங்க. நான் இதெல்லாம் தான் ராஜாட்ட இருந்து கத்துக்கிட்டுறது. என்ன சொல்லிட்டு இருக்காங்க? உட்காந்து கதையா பேசவே மாட்டேங்கான அந்த ராஜா. ஒரே வார்த்தை. இந்த ஆகாஸ்வேருடைய சென்டென்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 4-5 வார்த்தை தான் மொத்தமே இருக்குது. பேசினதான் திரும்ப பேசுறான். 4-5 வார்த்தை தான் பேசுறான். எஸ்தர் வந்துட்டாளா? ஏமா என்ன வேணும்? ராஜ்யத்துல பாதி நாள் உனக்கு தரேன். இதுதான் எஸ்தர் அவன் பேசின வார்த்தை. எஸ்தர் அவன் பேசின வார்த்தை. மொர்தெகாய்ட்ட பேசின வார்த்தையை பார்த்தா ரொம்ப கம்மியா இருக்குது பாருங்க. அது இந்த டைம்ல தான் கொஞ்சம் பேசுறான் அதிகமா. நான் அரண்மனையில் இருக்கும்போதே என் கண்முன்னே ராஜாவை பலவந்தம் செய்ய வேண்டும் என்கிறானோ என்றான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்த உடனே ஆமான், இதுதான் ஆமான்ட்ட அவன் பேசின வார்த்தையே. ஆமான்ட்ட வேற என்ன வார்த்தை பேசுறான்? ராஜா கனம் பண்ண விரும்பினா என்ன சொல்லணும்? இவ்வளவு காரியங்கள் டீட்டெயிலா ஆமான் வந்து என்ன பண்றான்? ராஜா வஸ்திரம் வேணும், அது வேணும், இது வேணும் டீட்டெயிலாக சொல்லும் பொழுது ராஜா என்ன பண்றான்? சரிப்பா, இதெல்லாம் வாசல்ல இருக்கிற மொர்தெகாய்க்கு போய் செஞ்சிரு, யூதனாகிய மொர்தெகாய்க்கு போய் செஞ்சிரு. அவ்வளோதான். ஒரே வார்த்தை, ஒரு வேர்டு பவர்ஃபுல்லா இருக்குது பாருங்க. ஏமே நான் சொல்றேன், உங்க வார்த்தையில அவ்வளவு பெரிய வல்லமை உண்டாக போகுது. கிங்லி அனாயிட்டிங்கை ரிசீவ் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினால். ஜஸ்ட் ரிசீவ் இட். ஏமே கிங்லி அனாயிட்டிங்கை ரிசீவ் பண்ணுங்க. ரிசீவ் இட். என்ன பண்றான்? அதுல போய் அப்படியே தூக்கு போடு அப்படின்னு சொல்லிடுறான் பாரு. இப்ப பாருங்களேன், இந்த 7வது அதிகாரம் 5வது வசனத்துக்கு வாங்க. இன்னொரு இடத்துலையும் தேவன் மறைமுகமா தன்னை பதிவு பண்ணுகிறார். யாவே அப்படிங்கிற வார்த்தை எப்படி கர்த்தருடைய வார்த்தையோ
அதே மாதிரி ஐ ஆம் அப்படிங்கிற வார்த்தையும் கர்த்தருடைய வார்த்தை. சரியா? அந்த பாருங்க, ஐ ஆம் இருக்குதா, EH YEH. இதை எப்படி சொல்றது? ஏஹே ஏஹே ஏக் இப்படி சொல்லுவாங்க. ஐ ஆம் அப்படிங்கிற வார்த்தை ஹீப்ரூல என்ன ப்ரொனவுன்சியேஷன் அதுக்கு? EH YEH அப்படிங்கிற வார்த்தை பாருங்க. இப்போ இந்த இடத்துல who is he and where is he, அவன் யாரு எங்க இருக்கான் அப்படிங்கிற வார்த்தைகளுடைய முதல் எழுத்துக்களை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல இப்படி வருது, ஐ ஆம் அப்படின்னு சொல்லி வருது பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ எங்க என்ட்ரி கொடுக்குறாரு ஆண்டவர்? அவன் யாரு, அவன் எங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இது யாருனால நடக்குது? இப்போ என்னால நடக்குது அப்படின்னா ஐ ஆம் உள்ள வந்து இருக்கிறார். இந்த ஐ ஆம் என்கிற வார்த்தையை கொடுத்து அநேக விஷயங்களை நான் மந்த்லி மீட்டிங்கில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை கண்டிப்பாக பாருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இப்படி 4 இடங்களில் தேவன் என்ட்ரி கொடுத்தார். 4 இடங்களும் திருப்பு முனைகளாக இருந்தது. சில நேரத்தில் ரூல் பண்ணுறாரு, சில நேரத்தில் ஓவர் ரூல் பண்ணுறாரு, சில நேரத்தில் ரெண்டையுமே சேர்த்து பண்ணுறாரு. ஆமென். இந்த 4 இடங்களும் பார்த்தா டப்பு டப்பு டப்புன்னு காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது. இப்போ பாருங்க, 3வது அதிகாரத்தில் எப்படி ஆரம்பிக்குது? 3:15 பார்த்தா அந்த அஞ்சல்காரர்கள் என்ன பண்றாங்க? அந்த உத்தரவுகளை தீவிரமாய், ஆமான் போட்ட உத்தரவுனால தீவிரமாக கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. வேதம் இப்படி சொல்லுது, ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள், சூசான் நகரம் கலங்கிற்று. பிசாசு செயல்பட ஆரம்பிக்கும் போது சில கலக்கங்கள் வருது. இப்போ இது எப்படி மாறுது? 8வது அதிகாரம் பாருங்க. இப்போ காரியம் என்ன ஆகுது? ஆமான் தூக்கில் போடப்பட்டாச்சு. ஜனங்கள் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. அந்த அரண்மனை, ஆமானுடைய அரண்மனை இன்னைக்கு என்ன, அது எஸ்தருக்கு கைமாற்றப்படுது. அந்த ஆமானுடைய பதவி என்ன பண்ணுது? மொர்தெகாய்க்கு கைமாற்றப்படுது. ஒரு சின்ன மூமெண்ட் எங்க நடந்தது? வஸ்தியுடைய ஒரு கோபம் யூத ஜனங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுக்குது. ஆமானுக்கு உண்டான ப்ரௌடு யூத ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்குது. ராஜாவுடைய ஒரு சின்ன தூக்க கெடுதல் மொர்தெகாய்க்கு பதவி உயர்வை கொடுக்குது. வாவ், சம்திங் கோனா ஹேப்பன் டுடே. எஸ்தருக்கு உண்டான தயவு யூதர்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பும் அரண்மனை எல்லா அந்தஸ்துகளையும் கொடுக்குது பாருங்க. ஹல்லேலூயா. இப்படிதான் சின்ன சின்ன மூவா தேவன் உங்க வாழ்க்கையில செய்ய போறாரு. ஆமென். ஆனா அது பெரிய வரலாற்றுக்கான பதிவா இருக்க போகுது. இப்போ எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது வேக வேகமா என்ன பண்றாங்க? அந்த முத்திரை மோதிரத்தினால குத்தப்பட்டு யூதர் ஜனங்களுக்கு பெரிய விடுதலை பிரகடனப்படுத்தப்படுது. யாரெல்லாம் யூதனை அழிக்கணும்னு நினைச்சானோ அவனெல்லாம் வெட்டுண்டு சாகப்படுதான் பாருங்க. 100கணக்கில் அரண்மனைக்கு உள்ளேயே சில நேரம் ஒளிஞ்சு கிடக்கான். எல்லாத்தையும் இழுத்து கொண்டு வந்து போட்டு முடிச்சு விட்டுறாங்க பாருங்க. இப்போ என்ன ஆகுது? 8:15 பாருங்க. அப்பொழுது மொர்தெகாய் இளநீளம் வெள்ளையுமான ராஜவஸ்திரம் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாந்தரமும் அணிந்தவனாய் ராஜாவின் இடத்தில் புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. ஹல்லேலூயா. எந்த குடும்பம் கலங்கி போய் இருக்குதோ நான் அதுக்கு சொல்றேன், அதே குடும்பம் ஆர்ப்பரிக்க போகுது. ஏன்? யாவே என்ட்ரி உண்டாயிருக்குது, கர்த்தருடைய என்ட்ரி உண்டாயிருக்குது, என் மெஸ்ஸியாவினுடைய என்ட்ரி உண்டாயிருக்குது, என் இயேசுவினுடைய என்ட்ரி உண்டாயிருக்குது. ஐயம் அப்படின்னா யாரு? ஜீசஸ் இஸ் ஐயம். அவர் ஒருத்தர் தான் அடிக்கடி ஐயம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாரு. அவர் ஒருத்தர் தான் ஐயம் அப்படிங்கிறார். சத்தத்தை கேட்கும் பொழுது பிடிக்க வந்த விரோதியெல்லாம் அப்படியே பொத்து பொத்துன்னு விழுந்தான். ஹல்லேலூயா. இங்க பார்த்தா பொத்துன்னு விழுந்தான். எப்படி விழுந்தான்? ஏன்னா ஐயம் என்ட்ரி கொடுக்குறாரு. ஆமான் இல்லாம போயிட்டான். யாவே என்ட்ரி கொடுக்குறாரு, எல்லாம் திருப்பு முனையா இருக்குது. ஐயம் என்ட்ரி கொடுக்குறாரு, ஆமானே இல்லாம போயிட்டான். இந்த மந்த் அதுதான் நடக்க போகுது. கர்த்தருடைய என்ட்ரி உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற இடத்துல மறைமுகமா கர்த்தருடைய என்ட்ரி. இதுதான் அவருடைய கிருபை பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. மோரபா ஷந்தலபா ரிதலபா ரதகா படரதலபா மோரபா. just receive it, just receive it, just receive it. இப்போ யூத ஜனங்களுக்கு அந்த விடுதலையின் பிரகடனங்கள் வேக வேகமா நடைபெறுது. ஆமென். எது பிரச்சனைக்குரியதா இருந்தோ அதுவே செலிப்ரேஷனா மாறும். Your day of victory is coming. Hallelujah. Just receive it. Your day of victory is coming. Your day of victory is coming. சிலருக்கான தீர்க்க தரிசனம். யார் உங்களுக்கு விரோதமா செயல்படுகிறாங்களோ அவங்களே உங்களை பிரைஸ் பண்ணும்படியா ஆண்டவர் மாற்ற போறார். யார் உங்களுக்கு விரோதமா சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் செயல்படுகிற நபர்கள்,
தேவனை முன்னிட்டு என்னை உயர்த்தி பேசுவார்கள். கமான் கமான் somebody. காட்ஸ் ஃபேவர் என ஒரு என்னை நிலைநிறுத்தி என்னை அதுக்கு உரிய இடத்துல கொண்டு போய் வைக்கும் போது, எல்லா ஈவிலும் அங்கே செயல்பட்டு இருக்கும்போது, எல்லா எதிரடையான காரியங்கள் செயல்படும் போது, ஒரு எஸ்தர் ஆல்ரெடி அரண்மனைக்குள்ள ஏறியாச்சு. ஏமேன். நான் சொல்றேன், உங்களுக்கான தயவு ஆல்ரெடி அரண்மனைக்குள்ள ஏறியாச்சு. ஆல்ரெடி அரண்மனைக்குள்ள ஏறியாச்சு. God uses very smallest things to turn your situation around. ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா உங்க சிச்சுவேஷன் அப்படியே ஆண்டவர் திருப்புறாரு. இப்ப திரும்பிக்கிட்டு இருக்குது. சிலருக்கெல்லாம் அப்படியே டோட்டலா டேன் ஆயிட்டு இருக்குது. ஆமென். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை பெருவதுக்கும் அவருடைய கிருபா சண்டையில தைரியமாய் வந்து நிற்க ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறார். இஸ்ரவேலே, நீ பயப்படாதே, உனக்கு கர்த்தர் சகாயம் செய்யும் கேடகம். சொல்லுங்க, சகாயம் செய்யும் கேடகம். தேங்க்யூ லார்ட் ஃபாதர், தேங்க்யூ லார்ட். தேவனை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ லார்ட். இந்த வார்த்தைகளால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா நீங்க வேலைங்க. ஆமென். அநேகர் அதில் என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு சிந்தை இருக்குது. அதைக்கெல்லாம் இப்போ என்ன ஆகிற போகுது அப்படின்னு இருக்கும் நிலை போதும், இவ்வளோ வந்தால் போதும், இவ்வளோ இப்படியே இருக்குது அப்படியே போதும் அப்படிங்கிறவங்கள ஒருபோதும் விதைக்க சொல்லி தேவன் கேட்குறதே இல்லை. யார் ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூவை விரும்புகிறாங்களோ, யார் முன்னேற்றத்தை விரும்புகிறாங்களோ, தன்னுடைய சப்ஸ்டன்ஸ்னால யாரு நிறைய செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தேவன் அந்த பிரமாணத்தை வைத்திருக்கிறார். விதைப்பும் அறுப்புங்கிற பிரமாணத்தை தேவன் வைத்திருக்கிறார். எனக்கு போதுங்க, ஒரு கஞ்சியை குடிச்சிட்டு நான் அப்படியே வாழ்ந்துட்டு போறேன் அப்படின்னா இட்ஸ் அப் டு யூ. அது ஓகே, உங்களுடைய சௌரியம். ஆனால் வாழணும், வாழ வைக்கணும், ஒரு தலைவனாக எழுப்பணும், நிறைய பேருக்கு செய்யணும், எனக்கு பெருக்கம் வேணும், எனக்கு இன்னும் ருசிகரமான ஒரு வாழ்க்கை வேணும், நான் இப்படி இருக்க விரும்பலை, நான் மேலே இன்னும் எழும்பிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தேவன் என்ன பண்ணுறாருன்னா சூப்பராக ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். அந்த பிரமாணத்தை நீங்கள் கனப்படுத்துவீர்களானால், அந்த பிரமாணத்திற்கு நீங்கள் உண்மையாக இருப்பீர்களானால், இந்த வார்த்தையெல்லாம் கர்த்தர் என்னை நோக்கி அனுப்பியிருக்கிறார் என்பதை நீங்கள் அங்கீகரிப்பீர்களானால் அது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் செயல்படுவதாக இருக்கு. ஆமென். ஸோ விதைங்க, கர்த்தர் உங்களுடைய விதைகளை ஆசீர்வதிப்பார். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுப்பது எப்படியோ அப்படியே, ஆமென், சொல்லுங்க, அப்படியே தேவன் பெருக செய்ய வல்லவராக இருக்கு. இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறார். ஆமென். Just receive it in the name of Jesus. கர்த்தாவே, இதை விதைக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் பிளஸ் பண்றேன். தேவரே, உடைய எல்லா காரியங்களும் வர்த்திக்கப்படுகிறபடி நான் நன்றி சொல்லுகிறேன். இவங்க வாழ்க்கையில் இருந்த எல்லா ஆமானும் செத்து மடிகிறபடி நான் நன்றி. வாழ்க்கையில் இருக்கிற எல்லா எதிரடையான காரியங்களுக்கு மத்தியில் தேவனுடைய டர்ன் அரவுண்ட்ஸ் நடக்கிறபடி நான் நன்றி. தேவனுடைய ஷிஃப்ட் நடக்கிறபடி நான் நன்றி. தேவனுடைய திருப்பு முனைகள் உண்டாகிறபடி நான் நன்றி சொல்லுகிறேன். வாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால. இந்த மனித சொன்னபடியே ஆகும் என்று ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.